ஐயா மோடி அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருக்கமா நெருங்கிட்டாங்க. பாருங்க மறைமுகமா அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை நடந்துருச்சு இல்ல, அப்படின்னு நீங்கள் சொல்றாங்க. அப்படி இருந்தால், அ. திராவிட முன்னேற்றக் கழகம் வேகமாக அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து செயல்பாடு இருக்குமா? வேகமாக அறிக்கைகள் வருமா? எதிர்த்து வருமா? இதெல்லாம் நாமளும் யோசிக்கணும். ம். 2வது நான் கேள்விப்பட்டது அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே அங்கே இருந்த பிரதம அமைச்சர் அவர்கள் சற்று இளைப்பாறுவதற்காக இருந்த ஒரு அறையில் 2, 3 முதலமைச்சர்கள் சந்தித்ததாகவும், ம். அங்கே தான் இவரும் சந்தித்திருக்கிறார். அதுவும் சில நிமிடங்கள் என்று தான் எனக்கு இல்ல தனியா ஒரு சந்திப்பு 4:30 மணிக்கு 5 மணிக்கு அதுதான் சார் அது அந்த அந்த வளாகத்திலேயே இருந்த ஒரு அறையில். ஓ! அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆஹா. ஆகவே நான் சொல்லுவது, நான் இந்த தியரி ம். பிரதமர்ட்ட பேசிட்டாரு, இது ஆஃப் ஆயிடும்ன்ற தியரியை நான் ஏற்க தயாராக இல்லை. சரி. நான் கேள்விப்படுவதற்கு இதற்கு நேர்மாறாக கேள்விப்படுகிறேன். ம். ரத்தீஷினுடைய வருகையை, அவரை வரவைப்பதற்கான வேலையை அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறது. ம்ஹ்ம். அவர் எங்கே டிரான்சிட் பண்ணக்கூடிய அத வந்து தடை செய்வதற்கான முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருக்கிறது. ஓகே. ஆகவே அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படும்போது ம். நெருக்கடி முற்றுமே தவிர இந்த டெல்லி சந்திப்பு நெருக்கடியின் வீரியத்தையோ குறைக்காது. ம். அதற்கான முயற்சியில் முதலமைச்சர் ஈடுபட்டார் என்று நான் நம்ப தயாராக இல்லை. ம். அதற்காக இந்த பயணம் என்று கருதவும் நான் நினைக்கவில்லை.